யார் செய்து கொண்டு வருகிறார்? அந்த வேதாந்த வேதியர். அந்த வேதாந்த வேதியர் நான் அன்புடன் எங்கே வருகிறார்? எங்கே நடக்க வேண்டும் அல்லவா? வேதாந்த வேதியர் அவர் வந்தார், படிகளந்தார். அவர் படிகளந்த மாத்திரத்தில் அம்மையப்பருடைய ஆலயத்திலே ஆண்டவனுடைய பூஜை அழகாக செய்து கொண்டார்கள். அந்த அழகாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அம்மையப்பருடைய ஆலயத்தில் வேதாந்த வேதியர் அல்லவர் அனுகுணம் செய்து வருகிறார். வண்டி கொண்டு வருகின்ற அம்மையப்பருடைய ஆலயத்தில் இப்படி ஒரு பெண்மணி நடனம் ஆடவில்லையே. திருநடம் உருவம் இவருக்கு எந்த ஊரில் இவருக்கு எந்த ஊர் என்று தெரியவில்லையே, எந்த தேசம் என்று தெரியவில்லையே. இதுல வேதாந்த வேதியர் வருகிறார். அந்த வேதாந்த வேதியர் வந்து ஆரிகார் பூசை முடித்து ஆயிரங்கார மண்டபம் அடிவாரத்தில் நின்று கொண்டு அந்த தாசியோட நடனத்தை கண்டு கழிக்கிறார். அந்த தாசியோட நடனத்தை கண்டு கழிக்கின்ற பொழுது சொல்லுகிறார், கடைக்கண்ணே இவன் நல்ல
இருவரும் பார்க்கிறார்கள். பார்த்து அவரை கண்டு இவர் மயங்குகிறார், இவரை கண்டு அவர் மயங்குகிறார். மயில் கொண்டு என வேதியரும் அழகாக சரி அழகாக இருக்கிறார். இந்த தாசி பெண்ணாகப்பட்டவரும் அழகாக இருக்கிறார், அன்புடன் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே வேலையில் தாசி கேட்கிறார், என்ன என்ன உரைத்தார்? இந்த வேதியரிடத்தில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது நாம் பேசிவிட வேண்டும். கண்டிப்பாக உறவாட வேண்டும் அல்லவா? அப்படி உறவாட வேண்டும் என்று தான் நினைத்தேன். மனதில் அம்மையப்பனுடைய ஆலயத்திலே பூஜை செய்து முடித்துவிட்டு சரி தனியாக இருவரும் வருகிறார்கள். வருகிறார்கள். ஏன்னா வேதாந்த வேதியரும் அந்த தாசி பெண்ணாகப்பட்ட லட்சுமியானவரும் அழகாக வரக்கூடிய வேலையிலே வேலையில் அம்மா பெண்ணே தெரியாத மாதிரி இந்த வேதியர் கேட்காரு, சரி உனக்கு எந்த ஊரம்மா, எந்த தேசம் அம்மா, உன் பேர் என்னம்மா, ஊர் வேண்டாம் அம்மா, உன் ஊர் என்ன, சரி உன் தாய் உண்டா தந்தை உண்டா, தகப்பன் உண்டாமா, உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அத உண்மையே சொல்லிவிட்டுல எனக்கு கூட பிறந்தவனை கேட்டதானே முதல்ல வந்து என்ன போட்டு வச்சுக்கிடலாம். சரி ஏதோ அண்ணா இருக்கானா தம்பி இருக்காங்கன்னு கேட்டான். கண்டிப்பாக இவன் சொல்லிடுறான், எனக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கான். தம்பி தம்பி அன்னைக்கு மேடையில் அவரை போது தாரம் போட்டானே நட்டுவன், அவன் பேரும் நட்டுவன். சரி நானே என் தாயார் தம்பி 3 பேர் தான் என்னோட அரண்மனையில் இருக்கிறான். அரண்மனையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். தாங்களுக்கு நேரம் கிடைத்தால் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கோ, கண்டிப்பா அருள் சுவாமி என்று அந்த வேதாந்த வேதியரிடத்திலே அந்த மார்கண்டு தாய்மொழி அந்த தாசியாக பெண்மணி உரைத்த போது உரைத்த போது வேதியருக்கு தூக்கி வாரி போட்டது போல இருந்தது. சரி கண்டிப்பா ஆக எப்படியாவது இந்த ராசியை கண்டுவிட வேண்டும் என்று கண்டிப்பாக அரைமைக்கு வருவாள். அடுத்த நாள் காலையில் அந்த அம்மையப்பன் அந்த தாசியோட அரவணைக்கு வருகின்ற பொழுது பெண்ணே அதுவும் வருகிறார். பாருக்கன் தாய்க்கோடு உரைத்தார். என்ன என்ன யாரம்மா வருகிறார்? யாரு யாரு? அம்மையப்பனுடைய ஆலயத்தில் ஆறுகால் முகம் செய்வாரே. வேதியர் வருகிறார். அந்த சாஸ்திரங்கள் 6 வேதங்கள் படித்த வேதாந்த வேதியர். சாமம் அதர்வனம் 4 வேதங்கள் அவர் வந்து கொண்டிருக்கிறார். உன்னை நாடு வந்து கொண்டிருக்கிறார். எம்மா அவர் சாதாரணப்பட்டவர் அல்லம்மா. இல்லை அம்மா. அம்மையப்பனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய 6 லட்சம் உடைமைக்கு அவரே அதிபதி. திருப்பதி என் பெருமாளுக்கு எவ்வளவு சொத்து போதோ அதுக்கே அவர் அந்த அம்மையப்பனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய 6 கால் அவர் அதிபதி என்று சொல்ல போது எப்படி வருகிறார்? மாறிக்கண் தாய்க்கிழவியாகப்பட்டவள் அவர் பண்ணே தங்கள் சரங்கோரி பால பணவீட செய்ய வேதாந்த வேதியர் வருகிறார். சபரமஞ்ச கட்டிலை அமர வைத்தார். அமர வைத்தால் அந்த சபரமஞ்ச கட்டிலை அமர வைத்து அந்த வேதாந்த வேதியருக்கு என்ன உரைக்கிறார்? என்ன என்ன பாட்பழங்கள் அறுசுவை விருந்தை பரிமாறுகிறார். அன்னம் ஒரு
அந்த அறுசுவை விருந்தை பரமாறி கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை இவர் அந்த சாதாரணப்பட்டவரா உடமைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பூசாரி. ஆமா, கோயில் சொத்து இருக்கு. அம்மையப்பனுடைய 6 லட்சம் வேற, இதுல வர தங்க நகைகள் உடைமைகள் சரி, வைரம் எல்லாமே யாரிடத்தில் இருக்கிறது? வேதாந்த ஒவ்வொரு பக்கத்தில் அந்த வேதாந்த வேதிரிடத்தில் இருக்கக்கூடிய வேலையில் அப்படியே நல்லதன்று அப்படியே அப்படியே நல்லதென்று ஆட்டுமன்ற சம்பந்தி சம்மதித்து மறுவார்த்தை பேச முடியுமா? ஒரு வார்த்தை இது பேசாமல் கண்டிப்பாக. அந்த வேதாந்த வேதியராகப்பட்டவர் என்ன உரைத்தார்? என்ன உரைத்தார்? பின்னே வந்தது 6 லட்சம். சரி, ஆகவே வெத்தலையை மைத்தடவினால் தடவு அந்த வெத்தலையை மைத்தடவி விளக்கொலியில், அதாவது வெத்தலையில் மைத்தடவி வேதியருக்கு கொடுக்கிறார். வீரத்தோடு பார்த்தா அந்த வேதியருக்கு கொடுக்க மாட்டேன்